அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் செய்துவிட்டு தூங்குங்க. உங்களுக்கு பணம் கை நிறைய சேரும். இந்த பரிகாரத்துக்கு 2 பொருள் முக்கியமாக தேவைப்படும். இந்த பொருள் இருந்தாலே போதும், உங்களுக்கு பணம் கட்டுக்கட்டாக சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பண வசதி ஏற்படுத்தக்கூடிய பொருள் மற்றும் மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பொருள். பணம் பற்றாக்குறை ஏற்பவர்கள் அனைவருமே இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். இதற்கு தேவையான பொருள் முக்கியமாக என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா 2 பொருள் என்ன அப்படின்னா, 1 ஏலக்காய், இன்னொன்று துளசி தேவை. 1 ஏலக்காய் போதும், துளசி கொஞ்சம் தேவை, 1 வெற்றிலை வேண்டும். அந்த வெற்றிலை வைத்து அந்த பரிகாரம் செய்ய போகிறீங்க. அதனால் ஒரே ஒரு வெற்றிலை போதும். வெற்றிலையை எடுத்துக்கோங்க. அதனால் சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு, பன்னீர் இருக்குது பார்த்திங்களா, பன்னீரில் டிப் பண்ணி எடுங்க. அதாவது அல்லது பன்னீரை அந்த இலை மேலே தெளித்து கூட நீங்கள் விட்டுருங்க. பன்னீரை தெளித்து விட்டுட்டு ஒரே ஒரு ஏலக்காய் அதில் வைங்க. அடுத்து கொஞ்சம் துளசி இலை, துளசியில் ஒரு 5-6 இலை இருந்தால் கூட போதும். துளசி இலை வைத்து மடிங்க. அந்த வெற்றிலை மடிங்க, உடையாமல் மடிக்கணும். நீங்கள் மெதுவாக மடிங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. நீங்கள் டக்குன்னு மடிச்சிங்க அப்படின்னா அந்த இலை ஒடிஞ்சிடும். ஸ்லோவாக பைய மடித்து அதில் சிவப்பு நிற நூல் வைத்து கட்டுங்க. சிவப்பு நிற நூல் அல்லது மஞ்சள் நிற நூல், சிவப்பு நூல் ரொம்ப நல்லதும், கட்டிடுங்க. கட்டிட்டு இதை நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, பணம் வைக்கிற இடத்துல தான் வைக்கணும். ஒன்று பர்ஸில் வைக்கணும், அப்படி இல்லை உங்களுடைய பீரோவில் வைக்கணும். இல்லாட்டி எங்கே நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அங்கே வைங்க. உங்களுக்கு கிச்சனில் பணம் வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா கிச்சனில் கூட வச்சுருங்க. இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு 3வது நாள் கழித்து இதை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுறணும். அதை அப்படியே தூக்கி நீங்கள் போட்டுடலாம். அதாவது நீங்கள் இப்போ இன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, இன்று ஏகாதசி இருக்கின்றது. இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஒருவேளை இன்று உங்களால் செய்ய முடியல அப்படின்னா புதன்கிழமை செய்யணும். பெருமாள் கூறிய நாள் புதன்கிழமை, இந்த நாள் செய்யலாம். செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பணவசியம் ஏற்படும். அடுத்ததாக சனிக்கிழமை. இந்த 3 நாளில் நீங்கள் எப்போது செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் செய்து உங்களுடைய பர்ஸில் மட்டும் வச்சு பாருங்கள், பணம் சேர்வதை உங்களால் உணர முடியும். கை நிறைய பணம் சேரும். ₹1 கூட லட்சமாக மாறுவதற்கான யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வழிபாடும் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பானது. இந்த நாள் என்று ஏகாதசி திதி இருப்பதனால் உங்களுக்கு பெருமாளுடைய வழிபாடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து துளசியால் அலங்காரம் செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எந்த வழிபாடு செய்ய முடியல, என்னால் பூஜை பண்ண முடியல அப்படி இருப்பவர்கள் கூட பூஜையும் தேவையில்லை, மந்திரங்களும் தேவையில்லை, எதுவுமே சொல்ல தேவையில்லை. இந்த பரிகாரம் மட்டும் செய்தாலே போதும், உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இந்த பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா செய்வதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது அப்படின்னா, கட்டாயமாக லக்ஷ்மியோட கடாட்சம் நமக்கு கிடைக்கும். பணம் சேர்வதற்கான யோகங்கள் கிடைக்கும். தரித்திரம் விலகும். நிறைய பேருக்கு கை பணம் சேராமல் இருக்கும் பார்த்தீங்களா, கைக்கு அப்படி இருப்பவர்கள்லாம் இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்கள் கைக்கு பணம் சேரும். லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் செய்த உடனே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் வாரம் ஒரு முறையோ அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் செய்யலாம். செய்வதனாலே உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். பணம் சேர ஆரம்பிக்கும். தடை இல்லாத பணவரவு நமக்கு உண்டாகும். பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்றே செய்து பாருங்கள். செல்வத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கின்றது. நிறைய பேர் என்னதான் சம்பாரிச்சாலும் பணம் ஒட்டா மாட்டேக்கி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லோருமே இந்த பரிகாரம் செய்யுங்க. உங்களுக்கு பணம் நல்லா கையில் ஒட்டும். உங்களை விட்டு விலகாது. வீண் விரை செலவுக்கு விலகாது. எப்போதுமே உங்கள் கூடயே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.